ரைஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அதுதான் காசிமேடு. காசிமேடு அப்படின்னாலே மீன் வாங்குற இடம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே ஒவ்வொரு மீன் என்னென்ன ப்ரைஸில் விற்கிதுன்னு யாருக்கு தெரியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எங்கள் டீம் இன்னைக்கு ஃபுல்லாக காசிமேட்டில் ஒரு சுற்றணும். சனி நேரம்லாம் காலையில் 2 மணிலேருந்து 10, 11, 12 வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. அந்தளவு மீன் வாங்கி வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா சாட்டர்டே சண்டே மார்னிங் மறக்காம இங்கே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வாரம் வருவீங்க. இங்கே மீனை பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஏலம் விடுறாங்க. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு போகுது. ஸோ அதை யார் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க மார்க்கெட்டில் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு சில மீனுங்களுக்கெல்லாம் பேரே நமக்கு தெரியல. அது என்னன்னு அங்கே இருக்கவங்ககிட்டே கேட்டால் அதுக்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம தலையே சுத்திருச்சிங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா மீன் வியாபாரிகளும் சுமார் 2-2:30 மணிக்கு காலையில் இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா மீனையும் வாங்கிடுறாங்க. வாங்கி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து தான் நம்ம வீட்டு பக்கத்தில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம கிட்ட விற்கிறதுக்கும் நிறைய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வருது. வஞ்சரம், ஷீலா, மத்தி, சங்கரா இப்படின்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 10 வகையான மீன் தான். ஆனால் காசிமேடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மீனை விட தெரியாத மீனோட வகைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில மீன்லாம் நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருக்கவே மாட்டோம். காசிமேடில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிறைய வகையான மீன்கள் இங்கே தான் நாங்கள் பார்த்தோம். டைம் ஆக கூட்டம் குறையுன்னு பார்த்தா கூட்டம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அளவு காசிமேட்டுக்கு உண்டான அந்த மீன் மவுசு எப்போவுமே குறையாதுன்னே சொல்லலாம். காசிமேட்டில் ரொம்ப ப்ராப்ளமானது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மீன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த மீன் எந்த அளவு ஃபேமஸோ அதேமாரி அவரும் அந்தளவு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மீன் வெட்டுறவர் அந்த செல்வம் அப்படின்றவர். ஸோ அவரை பார்க்குறது தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அவர் எங்கே இருக்காருன்னா பேக்கில் தான் இருக்கார். ஸோ அவரை போய் பார்க்கலாம் வாங்க.
இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. காசிமேடை பற்றி சொல்லணும்னா ஒரு வீடியோ பத்துமா? இன்னும் ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வரதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்துட்டு லைக்கு கமெண்ட்ஸு மறக்காமல் பண்ணுங்கள்.